ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசில்லம். இன்றைக்கி ஒரு முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே ரெகுலராக செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூளும் வெறும் மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் நம்ம முட்டையை மிளகாத்தூள்லாம் போட்டு பரட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதே பேனில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது நான் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியாக நல்லா மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம தயிர் மிக்சர் நம்ம ரெடி பண்ணோம்ல, அந்த தயிர் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, பத்தலைன்னா அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தொக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம அந்த முட்டையை கத்தியால் ஒரு 4-5 இடத்துல நல்லா கீறிக்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த தொக்கில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நான் அந்த தொக்கில் இருக்க காரம்லாம் முட்டைக்குள்ளே இறங்கும். அதே மாதிரி நான் 4 முட்டையும் இது மாதிரி கீறி எடுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுடலாம். பெரட்டிட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆகிடுச்சு. முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான முட்டை தொக்கு. இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் ஓரளவுக்கு வியூஸ் போகுது. ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்ஜிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. Thanks for watching. Bye.